வெல்கம் டு எவனிங்கம் ப்ரொடக்ஷன். சிங்கம், புலி இது ரெண்டுமே பெரிய விலங்கு. ஸோ ரெண்டுமே காட்டில் வசிக்கக்கூடியது. இந்த ரெண்டுத்துக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க? ஸோ இது வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவும் இருக்குது, ஸோ மேனுவலாகவும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அண்டில் த எண்ட். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். சிங்கம் பார்த்தீங்கன்னா எங்கே வாழுதுன்னா வந்து மேக்ஸிமம் வந்து காட்டோடைய, அதாவது திறந்த வெளி பகுதியில் வாழுது. அதேமாதிரி புலி பார்த்தீங்கன்னா வந்து காட்டோடைய அடர்த்தியான வனப்பகுதியில் வாழுது. சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டமாக தான் வாழும், கூட்டமாக தான் வேட்டையாடும். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பெண் சிங்கங்கள் மட்டும்தான் வேட்டையாடும், ஆண் சிங்கங்கள் வந்து துணை மட்டும்தான் நிற்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புலிகள் வந்து பதுங்கி பாயக்கூடியது. அது பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து தனித்தனியாக தான் வாழும். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக தான் வேட்டையாடும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து சிங்கத்தோடைய ஆயுள் காலமும் புலியோடைய ஆயுள் காலமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுமே வந்து ஒரே ஆயுள் காலம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் தான் வரும். அதில் பார்த்திங்கன்னா சிங்கங்களையும் வந்து கூட்டில் ஒரு 11 ஆண்டுகள் வந்து அடைச்சி வைக்கிறோம்னா அதோடைய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 ஆண்டுகள் வரும். அதே போல் வந்து கேஜில் வந்து புளியை வந்து நம்ம வந்து அடைச்சி வைக்கோம்னா ஒரு 13 ஆண்டுகள் அடைச்சி வைக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதோடைய ஆயுள் காலமும் 25-28 ஆண்டுகள் வரும். ஸோ இப்படி வந்து சிங்கத்தையும் புளியும் நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது அது நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு வேற்றுமைகள் இருக்குது, ஒற்றுமைகளும் இருக்குது. ஏன்னா சிங்கத்தோடைய உயரம் பார்த்திங்கன்னா பொதுவாக 130 சென்டிமீட்டர் வரும். அதேமாதிரி புலியோடைய உயரம் பார்த்திங்கன்னா 120 சென்டிமீட்டர் வரும். புலியோடைய பற்கள் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா வந்து 3 இன்ச்சு வளரக்கூடியது. சிங்கத்துக்கும் சேம் தான். ஆனால் சிங்கத்தோடைய நகங்கள் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வளரக்கூடியது. புலியோடைய நகங்கள் பார்த்திங்கன்னா வந்து 4 இன்ச்சு கூட வளரக்கூடியது. அதே மாதிரி சிங்கம் பார்த்திங்கன்னா வந்து மணிக்கு வந்து 80 km/h வந்து ஓடும். அதுமாதிரி வந்து புலி பார்த்திங்கன்னா 60 km/h ஸ்பீடில் தான் ஓடும். சிங்கத்தோடைய நீளம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 10லேருந்து 11 மீட்டர் வரும் லென்த்து. புலிக்கு பார்த்திங்கன்னா 12லேருந்து 13 மீட்டர் வரும். சிங்கத்தோடைய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 250 கிலோகிராம் இருக்கும். புலி வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 300லேருந்து 350 கிலோகிராம் இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுக்குள்ள வேரியேஷன். ஆனால் சயின்டிஃபிக் ரீதியாக பார்க்கும்போது இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ரெண்டுமே வந்து டொமஸ்டிக் அனிமல் கிடையாது, ரெண்டுமே வைல்டு அனிமல். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வந்து ரெண்டுமே வந்து கேஜில் அடைச்சி போட்டுருப்பாங்க மேக்ஸிமம் இந்த ஜூலெலாம். அப்படி பார்க்கும்போது வந்து அப்படி தான் வந்து நிறைய இடத்துல சண்டை பிடிச்சிருக்காங்க. அப்படி சண்டை பிடிக்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ துருக்கியில் வந்து அங்கர்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஜூ இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கேஜில் வச்சு வந்து ரெண்டுக்கும் வந்து ஃபைட் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா புலி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சிங்கத்தோடைய அந்த ஜுகுலர் வெயின் அப்படிங்கிறத ஒரு இதை வந்து கடித்து சிங்கத்தை வந்து காலி பண்ணிடுது. அதே மாதிரி வந்து ரோமில் பார்த்திங்கன்னா வந்து பொலக்சின் அப்படிங்கிற ஒரு பலடைஞ்ச கட்டடம் இருக்கும். சண்டைனா மேக்ஸிமம் அங்கே தான் வைப்பாங்க. அது வந்து மனுஷங்காக இருந்தாலும் சரி தான், விலங்குகளுக்காக இருந்தாலும் சரி தான், அங்கே தான் வைப்பாங்க. அப்படி சண்டை வைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் வந்து புலி தான் வந்து ஆதிக்கம் செலுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அந்த இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது வந்து செயற்கையாக சொல்லக்கூடியது. இயற்கையாக பார்த்திங்கனாலும் அதுக்கு சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இயற்கையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து ஒரு தேசிய பூங்காலையும் இந்த மாதிரியாக வந்து சண்டை பிடிச்சிருக்குது. அதுலேயும் வந்து புலி தான் ஜெயிக்க மாதிரி ரெக்கார்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து புரட்டி பார்க்கும்போது நிறைய இது இருக்குது. ஸோ என்னென்னா வந்து சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்து சிங்கம் இருக்கிற இடத்துல புலி இருக்காது, புலி இருக்கிற இடத்துல சிங்கம் இருக்காது. அதான் நிதர்சனம். ஆனால் சிங்கத்தை வந்து நம்ம வந்து கடிக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து சிங்கமாக புளி ரெண்டுமே வந்து ஈவனாக தான் வந்து இந்த பைட்டில் வந்து பைட்டிங் பவர் இருக்கணும். அதாவது இது வந்து பிஎஸ்சி அப்படிம்பாங்க, £1/² இன்ச் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கணக்கு. அது பார்த்திங்கன்னா வந்து 1000 பிஎஸ்சி தான் ரெண்டுக்கும் வரப்போகுது. ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா வந்து 1:1 அந்த இன்ச்சில் பார்த்திங்கன்னா 450 கிலோகிராம் அந்த அளவு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவான எந்த அளவு இருக்கும் அந்தளவுக்கு வந்து அதோடைய கடித்திறன் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து அந்தளவு வந்து என்னது கழுத்தில் வந்து அதாவது தன்னுடைய எதிரி விலங்கினங்களை வந்து கடித்து உயிரை வந்து செயலிழக்க வைக்கக்கூடியது தான் அதோடைய தனித்திறமை. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு விலங்கினமாக இருந்தாலும் சரி தான் அது வந்து என்ன பண்ணணும் வந்து புலியோ சிங்கமோ பெரிய பெரிய விலங்குகள் தாக்கும்போது வந்து கழுத்தை தான் எம்மணி கடிக்கும். ஸோ கழுத்தில் எம்மணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதில் வந்து பாதி உயிர் அதிலே போயிடும். அதுக்கப்புறமாட்டு அதால் நகர முடியாது. இல்லைனா வந்து கழுத்தை ஏம் பண்ண முடியலன்னா விழா எலும்பை ஏம் பண்ணும். ஏன்னா விழா எலும்பை கடிச்சாச்சுன்னா அதால் ஓட முடியாது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து எல்லா பெரியவர்கள் வந்து இப்படி தான் தாக்கும். ஸோ யானையை தாக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அப்படி தான் தாக்கும். யானையை வந்து கழுத்தில் வந்து மேலே ஏறி வந்து கடிக்க முடியாது. அதனால் வந்து என்னென்னா விழா எலும்பு தான் கடிக்கும். மேக்ஸிமம் ஒட்டகை சிங்கம் இருந்தாலும் அப்படி தான் கடிக்கும். ஸோ இது வந்து அதோடைய தனித்திறமைகள். சிங்கம் வந்து எங்கே வாழுதுன்னா அது அதிகமாக ஆப்பிரிக்க காட்டுப்பகுதியில் அதிகமாக வாழுது. புலிகள் பார்த்திங்கன்னா எங்கே வாழுதுன்னா வந்து ஆசிய காட்டுப்பகுதியில் வந்து அதிகமாக வாழுது. அதாவது சிங்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது, புலிகள் அதிகமாக இருக்குது. ஆனால் புலியோடைய எண்ணிக்கை வந்து இப்போ வந்து கம்மியாகிட்டே இருக்குது. காரணம் வந்து அது வந்து என்னென்னா வந்து நிறைய சூழ்நிலைகள், தட்பவெப்ப சூழ்நிலைகள் இருக்குது, அதுக்கு பிடிக்காமல் போயிருது, நிறைய புலிகள் இறக்குது. அதான் காரணமாக இப்போ வந்து சொல்கிறாங்க, கருதப்படுது.
இதே போல் வந்து சிங்கம் புலி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து பலம் வாய்ந்த விலங்குகள் தான். ஆனால் எவ்வளோ தான் புலி வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விலங்கினமாக இருந்தாலும் நம்ம வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சிங்கத்தை மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா அது அதுக்கு மட்டும் தான் பொருந்தும். இந்த மாதிரியாக சிங்கம் புலி இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இந்த காணொலி வந்து கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து சிங்கம் புலியை பற்றி தெரியறதுக்கு நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இணைப்பில் இருங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் வெள்ளிங்க பாலசனன். தேங்க்யூ.